லீடர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில வந்து முக்கியமா குடும்ப வாழ்க்கையில அவர் எப்படி இருக்காருன்றத நிச்சயமா நம்ம தமிழ்நாடு மக்கள் கவனிப்பாங்க, கவனிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ப்ளீஸ் என்னோட ரிக்வெஸ்ட் முதல்வர் அவர்களே, நாகரிகமான அரசியல் செய்றீங்களோ இல்லையோ, நாகரிகமான வாழ்க்கையை நீங்க வாழணும். இப்போ கூட ரீசெண்டா நான் பார்த்தேன். நடிகை கூட தொடர்பு இருக்குன்னு உங்களுடைய மனைவி ஆல்ரெடி தெரியப்படுத்திட்டாங்க. அதையும் மீறி நிறைய சர்ச்சைகள்ல நீங்க சிக்கிட்டு இருந்தீங்க. இப்பயுமே ரீசெண்டா ஆக்டர் அஜித் அவர்களுடைய அம்மாவோட இறப்புக்கு நீங்க போயிருந்தீங்க. அப்பயுமே த்ரிஷா அவர்கள் அங்க வந்திருக்கிறாங்க. ஒண்ணா வந்தீங்கன்றதெல்லாம் சொல்றாங்க. ப்ளீஸ் நிறுத்திக்கங்க. சமூக சீர்கேடுக்கு ஆளாயிடாதீங்க. இது ரொம்பவும் எனக்கு கஷ்டமா இருக்குங்க. ஒரு பதவியேற்பு விழால கூட ஒரு மனைவியும், குழந்தைகளும் வரலன்னா, எப்படிப்பட்ட மனுஷனா நீங்க இருந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. அது உங்களுக்கு தான் தெரியும். அது பர்சனல். இருந்தாலுமே, நம்ப சமூகத்துக்காக கொஞ்சம் வாழ்ந்துதானங்க ஆகணும். சமூகத்துக்காக நம்ப கொஞ்சம் வாழ்ந்து தானங்க ஆகணும். சமூகம் நம்மள தப்பா பேசிறக்கூடாதுன்றதுக்காக வாழ்ந்தாகணும்ல. நீங்க ஒரு ஆள் இல்லங்க. உங்களால அவங்க 3 பேரும் அஃபெக்ட் ஆகுறாங்க. உங்களால இன்னைக்கு தமிழ்நாடே அஃபெக்ட் ஆகுது அந்த விஷயத்துல. டிஸ்டர்ப் ஆகுறாங்க. உங்க ரசிகர்களுக்கே டிஸ்டர்ப் ஆகுறாங்க அதுல. அத புரிஞ்சுக்கங்க. எல்லாருமே வந்து இது உருவாகிங்க. முதல்ல எல்லாருக்குமே குடும்பம் தாங்க ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் சமூகம். சரிங்களா? விஜய் சாருக்கு முக்கியமா இந்த அட்வைஸ் வந்து போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன். தேங்க் யூ.